இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இன்றைக்கி மாநகராட்சியினுடைய இயல்பு கூட்டமும் அதைத் தொடர்ந்து அவசர கூட்டமும் நடைபெற்றது. மாமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு கூட ஒரு மாநகராட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் பேசுவதற்கு கூட வாய்ப்பளிக்காமல் கூட்டத்தை முடிக்கிறாங்க அவசர கதியில். இந்த தீர்மானம் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாங்கிறத எதிர்த்து கண்டித்து தான் நாங்கள் இன்றைக்கி வெளிநடப்பு பண்ணியிருக்கிறோம். அதனால தான் அவங்க தீர்மானம் நிறைவேறதுக்கு முன்னாடியே நாங்கள் வெளிநடப்பு செஞ்சு வந்திருக்கிறோம். அதாவது பாதாள சாக்கடை திட்டம், பயோகேஸ் தயாரிக்கிற திட்டம், தனி குடிநீர் திட்டம், இப்படி போன்றவைகள் எல்லாம் பொதுமக்கள் மீது வீணான வரிச்சுமைகளை ஏற்றுகின்ற அளவில் இன்னைக்கு தனி குடிநீர் திட்டத்தில் மீட்ரு பொருத்தி அந்த மீட்டரில் எவ்வளோ ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு டெபாசிட் தொகை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு குடியிருப்புக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் டெபாசிட் தொகையை வசூல் பண்ணுறாங்க. அதே போல் 900 ரூபாய் வரைக்கும் மாத கட்டணமாக வசூல் பண்ணுறதுன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துருக்காங்க. இது பைலா அமெண்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த பைலாவினுடைய தீர்மானங்களை நேற்று இரவு ஒரு 9 மணி அளவில் இங்கிலீஷில் டைப் பண்ணி கொடுக்குறாங்க. எத்தனை மாமன்ற உறுப்பினர்கள் சரியாக அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இவங்ககிட்ட கேள்வி கேட்க முடியும்? அதுக்காகத்தான் இதை முதல்ல வன்மையாக கண்டித்து அந்த ஸ்டோரேஜ் வாட்டர் பாதாள சாக்கடை திட்டத்தினுடைய பைலா அமெண்ட்மெண்ட்டையும் இங்கிலீஷில் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் எல்லா உறுப்பினர்களும் படித்து புரிஞ்சுக்கிட்டு வந்து பேச முடியாது. இதையெல்லாம் முழுமையாக முதல்ல மாநகர மக்கள் மீது ஏற்கனவே குப்பை வரி, வீட்டு வரி உயர்வு, தொழிற்சாலைகளுக்கு வரி உயர்வு, டொமஸ்டிக் இது எல்லாத்துக்குமே வரி உயர்வு அதிகப்படுத்தி இருக்கும்போது குடிநீர் வரியையும் இப்போ அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. பாதாள சாக்கடை திட்டத்திலையும் நிறைய முறைகேடுகள். இது போன்ற தனியார் ஒருத்தருக்கு டெண்டர் விடுறாங்க. எந்த தகுதியினுடைய அடிப்படையில் அவங்க பண்ணுறாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட தீர்மானம் 23ங்க 4,24,00,000 ரூபாயில் மேட்டூரில் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கு பண்ணக்கூடிய அந்த தகுதி இல்லாத நபருக்கு 4,24,00,000 ரூபாயில் இந்த மாதிரி அவங்க டெண்டர் கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு எந்த டெக்னிக்கல் தகுதியும் இல்லை. டெக்னிக்கல் தகுதி இல்லாத ஒரு நபருக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. வருங்கால வைப்பு நிதி வட்டி மட்டும் 1,39,00,000 ரூபாய். இவங்க சரியான நேரத்தில் பணத்தை பணியாளர்கள்ட்ட பிடிச்ச சம்பளத்தை வருங்கால வைப்பு நிதியில் கட்டாததுக்கு வட்டி தொகையாக மட்டும் 1,39,00,000 ரூபாய் செலுத்தக்கூடிய இந்த மாநகராட்சி எந்த அளவில் இவங்களுடைய நிர்வாக திறமை இருக்குங்கிறத நினைச்சு பாருங்க. நாங்கள் எங்கள் எதிர்கட்சி கொறடா கேட்டிருந்தாரு, எனக்கு பேசவே அனுமதி கொடுக்கல. அதற்குள்ள தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. தீர்மானத்தை நிறைவேற்றுறதை பார்த்து தான் அதெல்லாம் எங்கள் கொறடா கேட்கும்போது அந்த வாய்ப்புகளை மறிக்கிற வகையில் பலரும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறான். அதையெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் வெளிநடப்பே பண்ணுறோம் சார். அது உரிய அதில் இல்லை சார். நாங்கள் மன்றத்தில் பதிவு பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களுடைய மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் அன்னார் எடப்பாடியாரிடத்திலே இவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்துச் சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்பதை ஏற்கனவே நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். அதற்குண்டான தீர்வு வெகு விரைவில் வரும். அன்னார் எடப்பாடியார் அவர்கள்ட்ட ஒப்புதல் பெற்று உண்மையிலேயே இந்த மாநகராட்சியை கண்டித்து மக்களின் மீது வரியை சுமத்துகின்ற இந்த தகுதி இல்லாதவர்களுக்கு டெண்டரை வழங்குகின்ற, அதே போல மாநகராட்சி இடத்தை ஒரு சதுர மீட்டரை 1 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்து 20 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்கிற அந்த குப்பை எரிப்பு திட்டத்துக்கெல்லாம் எதிர்ப்பை தெரிவிக்கிற விதத்தில் தான் இன்னைக்கு நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். இதையெல்லாம் அன்னாருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மாநகராட்சியை எதிர்த்து திமுக அரசை கண்டிக்கின்ற வகையிலே இதை ஏற்பாடு செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்ன சொல்றோம்னா, எதிர்கட்சி தலைவர் சொல்ற மாதிரி நாங்க சொல்றது அடிப்படை வசதி குடித நீர் வசதியை மேம்படுத்துறதுக்கு திமுக மாமன்ற உறுப்பினர் 50 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்கிறாரு.
50 லட்சம் ரூபாயை கொடுக்காத 50 லட்சம் ரூபாய் செலவில் இப்போ மேயர் அறை ஏற்கனவே இருக்குது. நீங்கள் எல்லா பத்திரிகை நண்பர்களும் மேயர் அறையை பார்த்துருப்பீங்க. மிக அழகிய வடிவத்தில் நீங்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கட்டி கொடுத்த இந்த மாமன்ற அரங்கத்தில் மேயருக்கு தனியாக எல்லாமே இருக்குது. எதற்காக தனியாக வந்து மேயருக்கு ஒரு அறை என்று சொல்லி கேட்டுப்பதற்காக மக்களுக்கு அல்வா கொடுத்து கொண்டுதான் இவர்களுடைய சொகுசாக வாழ்க்கையை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குடிக்க தண்ணீர் இல்லை, மேயருக்கு குழு அறையா? இதில் என்ன தப்பு இருக்குது? இதுக்கு வந்து ஒருத்தர் நீங்கள் என்ன அறிவாளியான்னு கேட்குறான். பதில் நீங்கள் அப்போ இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா? அப்போ 50 லட்சம் ரூபா வேணான்னு சொல்கிறீங்களா நீங்கள் குடியிருக்கு? இதை கண்டிக்கின்ற விதமாகத்தான் அல்வா நீங்கள் மக்களுக்கு வந்து அல்வா கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து காட்டுறதுக்கு மன்றத்தில் காமிச்சேன். வேற ஒன்றும் இல்லை. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.